சின்னதாக ஒரு ட்ராவல் விலாக் பார்க்கலாமா? இப்போ இது நாங்கள் வள்ளியூரில் ஸ்டே பண்ணியிருக்க ஏரியா. இங்கேருந்து நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போகும்போது பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் போவோம். அதே மாதிரி பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வேறு எங்கேயும் போகலாங்க. எங்கள் ஊருக்கு தான் போகிறோம். அம்பாசமுத்திரத்துக்கு போகிறோம். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காக கிளம்பியிருக்கோம். பிள்ளைங்களும் தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்காக கிளம்புனோம். போகும்போது இதாங்க முருகன் கோயில் ஸ்டாப்பு. முருகன் கோயிலை தாண்டி தான் போனோம். அவருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு. சரி, சும்மா வெறுங்கையோடு போனால் நல்லாயிருக்கும். அதில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தங்கையால் உள்ள அல்வானா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு அல்வா வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. திரும்ப வள்ளியூர்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எதுக்காக இந்த விலாக் போடுறேன் அப்படின்னா, நானும் 90s கிட்ஸ் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 90s கிட்ஸ்லலாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும், லீவுக்கு போகணும் அப்படின்னாலே பெரிய லக்கேஜ் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு உடனே அந்த பஸ்ஸில் ஏறு, இந்த பஸ்ஸில் ஏறுன்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்தி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க பாருங்கள், எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் இப்போ காரு தான். சும்மா ஒரு கடைக்கு போகணுமா காரு, இல்லை பக்கத்து தெருக்கு போகணுமா காரு. அந்த அளவுக்கு நம்மளோட ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பசங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படி இல்லைங்க. எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்ததுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். இப்போ இருக்கவங்கெல்லாம் வளர்ந்து இன்னும் என்ன ஆக போகிறாங்கங்கிறது கொஷின் மார்க் தாங்க. நான் என் பசங்களை மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க வளர்ந்துட்டுருக்க விதமே ரொம்ப ஸ்பீடாக அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படவா, ஆச்சரியப்படவா, பயப்படவானே தெரியல. சரி பார்ப்போம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தானே செய்யணும். காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சரி, என் பையன் ஏதாவது காஃபி வேணும்னு கேட்டான். சரி, எங்கேயாவது நிப்பாட்டி காஃபி குடிச்சிட்டு போகலான்னு நாங்கள் வர வழியில் ஒரு சின்ன கிராமங்க, கருவேலங்குளம்னு அங்கே தான் சரி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். இங்கே நாங்கள் வந்ததே கிடையாது. வந்தோம். சின்ன கடையாக தான் இருந்தது. சமோசா சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. பையனுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அவனே ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டு காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ காஃபி வேறு லெவலில் இருந்தது. உங்கள் கடை பேர் சொல்லுங்கண்ணா, நான் வீடியோவில் போடுறேன்னு சொல்லி கேட்டேன். அவங்க பார்த்தா கடைக்கு பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு. அப்புறம் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த காக்காவும் வந்துருச்சு. எப்போவுமே நம்ம வேலையை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது காக்கா ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பசி எடுத்துருச்சு போல். சரின்ட்டு பிஸ்கட் எடுத்து போட்டோம். பாருங்கள் அவங்க எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருக்காங்கன்னு. ஒரு காக்காவுக்கு பிஸ்கட் போட்டோம். பார்த்தா அது போய் வாங்க சாப்பிட்லான்னு எல்லாரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருச்சு. சரி, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக உடச்சி நம்ம எல்லாத்துக்கும் போட்டுட்டு நல்லா காஃபியை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணியாச்சு. கிளம்பியாச்சு. யாருக்கெல்லாம் உங்களோட ட்ராவல் டைமில் இந்த மாதிரி அங்கங்கே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போகும்போது நல்ல ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊருக்கு போகக்கூடிய ரூட்டு. சரி, ட்ராவல் தான் கார் மாற்றிருச்சு ட்ராவலை அப்படின்னு பார்த்தா ரூட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். கடைசி பார்த்தா இப்போ அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறேன்ட்டு இப்படி புதுசாக இந்த மாதிரி ஹைவே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எந்த ஊருக்குள்ளேயும் போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக அம்பையில் போய் இறங்கிடலாம். கல்லிடைக்குறிச்சி ஊரையே மிஸ் பண்ணியாச்சு. எப்போவும் அந்த ஊரை தாண்டி தாங்க எங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹைவே போட்டதுனால இப்போ அந்த ஊர் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ராவல் அதே மாதிரி இந்த ரூட்டு எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே எவ்வளோ வளர்ச்சி. அப்புறம் இது தாங்க எங்கள் அப்பா இறங்கினோன்னே என் பையன் தாத்தா செல்லம் போய் தாத்தா கிட்டே போயாச்சு. அப்புறம் அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு இது எங்கள் ஏரியாங்க, எங்கள் ஏரியாக்குள்ளே இறக்கி விட்டால் போதும், அவங்க எங்களுக்கே வீடு தெரியும், நாங்களே போய்க்குவோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஆசையாக ஓடிட்டாங்க. தாத்தா பாட்டி வீடுனாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் டே லீவில் நம்மளோட தாத்தா பாட்டி வீட்டில் போய் இருந்த மெமரிஸ் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இதை ஒரு விலாக் எடுத்து போட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.